ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஐடி கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீமான்ஸ்டருங்க அனிமியில் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த இதில் நம்ம ஹீரோஸ்க்கு வந்து அதிகமான எபிலிட்டி கிடைக்குங்கிறதுனால அது ஒவ்வொன்றா போட முடியாதனால நேமை மட்டும் வாட்ச் விட்றேன், பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக எபிசோடுக்குள்ள போகலாம். ரீமான்ஸ்டர் சீசன் 1 எபிசோட் 1 ஓப்பன் பண்ணால் அப்படின்னா ஒரு அழகான இல்லை. அங்கே கீழே யாரோ ஒருத்தனை போட்டு குத்திக்கிட்டு இருக்க மாட்டேன் இருக்குது. யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ மேலே உட்காந்துக்கிட்டு போட்டு நம்ம ஹீரோவை போட்டு குத்திக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ என் பேருன்னு சொல்கிறான். அப்போ அவள் குத்திக்கிட்டே இருக்கா. அப்போ அவள் கையில் இருக்கிற பிளேடு வந்து டக்குன்னு ஏதோ எலக்ட்ரிக் பவர் வந்த மட்டும் ஆகுது. அப்போ அவளும் சொல்கிறா டொமோக்கி கனாட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ இப்போ அது ஒன்றும் பேர் ஒன்றும் முக்கியம் இல்லை, இப்போ இங்கே என்ன நடக்குது அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அவள் நம்ம ஹீரோ குத்துறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில, ஆனால் கன்ஃபார்ம் நான் செத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோவும் முடிக்கிறான். டே 1 இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ முடித்து பார்த்தா முன்னாடி வந்து ஒரு காப்ளின் மாட்ட ஒரு வயசான காப்ளின் இருக்குது. அப்போ அதுவும் அங்கிட்ட இருக்கிறவங்களாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து கோப்ருன்னு பேர் வைக்கிது. நம்ம ஹீரோ நான் இப்போ எப்படி உயிரோட வைக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அதுவும் ஒரு பூச்சி மட்டும் ஒன்று கொடுத்து நம்ம ஹீரோவை சாப்பிட வைக்குது. நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு இப்போ ஒரே தூக்கமாக வருது, அதை விட முக்கியம் இது நல்லாவே இல்லை. இப்போ டே 2 தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் முழிக்கிறான். முன்னாடி பார்த்தா நிறைய பச்சை கலர் குழந்தைங்களாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தா நம்ம ஹீரோவும் அதே மாதிரி தான் இருக்குது, பச்சை கலர் குழந்தையா. அப்போ நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், ஒருவேளை நான் செத்து மறுஜென்மம் எடுத்துருக்கேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுக ஆரம்பிக்கிறான். எட்டையே இப்படி மறுஜென்மம் எடுத்தேன் அப்படின்னு. டே 3 தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா நல்லா வளர்ந்துட்டான். அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான், காப்ளின்ஸ் எல்லாருமே சீக்கிரமாகவே வளர்ந்துருவாங்க, அதனால தான் நான் இப்படி வளர்ந்துட்டேன். ஆனால் போன தடவை நான் செத்துட்டேன், ஆனால் இந்த தடவை நான் எப்படி வாழ போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2 ஃபைட்டிங் ஸ்டைலில் போட்டு நம்ம ஹீரோ அப்படியே போகிறான். அப்போ நம்ம ஹீரோ போகிறத மற்ற காப்ளின்ஸ் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து டே 4 தான் காமிக்கிறாங்க. அப்படியே அங்கே நான் அந்த வயசான காப்ளினும் எல்லாத்துக்கும் இந்த சொல்லிகிட்டு இருக்கு, பசங்களா இதான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற கடைசி சாப்பாடு, இதுக்கு மேலே நீங்கள் தான் போய் வேட்டையாடி சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு டேயில் வந்து இது கொஞ்சம் கசப்பாக இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னாவே நம்ம ஹீரோ போட்டு அதை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். மற்றவனுங்களை போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோ வெளியே வரான். வெளியே வந்து வரும்போது அப்போ தான் அவன் ஃபஸ்ட்டு பிறந்து இப்போ சூரிய ஒளியை பார்க்குறான். சூரிய ஒளியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நீல கலர் வானம், அதுக்கு நடுவில் ஒரு ஜொலிக்கிற மாட்டம் சூரியன், சுற்றி இந்த மாட்டம் இருக்கிற நிறைய பறவைங்க, வித்தியாசமான பறவைங்க. அது மட்டுமே இல்லாமல் இங்கே இருக்கிற பூவெல்லாம் எனக்கு தெரியாத மாட்டம் தான் இருக்குது. கண்டிப்பாக இது என் உலகமாக இருக்க வாய்ப்பு இல்லை, இது வேறு ஏதோ ஒரு உலகம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். அப்போ பின்னாடி பார்த்தா இன்னொரு காப்ளின் வந்துட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவோ காப் கிச்சி அப்படின்னு கூப்பிடும்போது அவனும் கேட்குறான், காப்பு கிச்சியா அப்படின்னு கேட்கும்போது, அட எப்போ உன் பேர் தானேப்பா காப்பு கிச்சி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் காப்ரு அப்படிங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னோடய பேர் காப்ருன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அப்புறம் அவனுங்க 2 பேரும் சேர்ந்துட்டு வேட்டையாடுறதுக்காக போகிறானுங்க. நம்ம ஹீரோ வந்து காப்பு கிச்சியை நிறுத்துறான். என்னன்னு பார்த்தா முன்னாடி புதரில் ஏதோ இருக்கிற மாட்டோம் இருக்குது. அப்புறம் நம்ம காப்பு கிச்சியை ஒரு முயலை துரத்திட்டு போயிட்டு கொம்பு வச்ச முயலை. அப்போ நம்ம ஹீரோ மேலே இருந்துக்கிட்டு சூப்பர் காப்பு கிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலேருந்து கீழே குதிச்சு அந்த முயலோட கதையை முடிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான், ஒருத்தர் துரத்தணும், இன்னொருத்தர் வந்து அட்டாக் பண்ணணும், இப்படி பண்ணால் ஈஸியாக பிடிச்சதான் சொல்லும்போது அப்போ நம்ம காப்பு கிச்சியோ வாயில் எச்சி ஊர் சாப்பிட்லான்னு பார்த்துட்ருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவோ போட்டு டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, இங்கே 2 பேர் சேர்ந்தா வேலை செஞ்ச, நீ மட்டும் சாப்பிடலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை போட்டு அடிக்கிறான் கட்டையை வச்சுட்டு. அப்புறம் நம்ம ஹீரோவை சொல்கிறான், இவனுக்கு எப்படியோ மரியாதைன்னா என்ன கற்றுக் கொடுத்துன்னு சொல்லும்போது பார்த்தா தான் தெரியுது காப்பு கிச்சி ஆகிட்டு ஓரமாக மயக்கம் போட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோவை அந்த முயலோட கொம்பை உடச்சிட்டு இதை வச்சு ஏதாச்சும் ஒரு வெப்பன் செஞ்சாலும் செய்யலாம், ஏதாச்சும் வெப்பன் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்து அது ஆச்சரியமாக இருக்கும்போது பின்னாடி பார்த்தா காப்பு கிச்சி வாயில் எச்சி ஊற இருந்துகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவோ அட சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கறியை பிடிச்சி தரான். இப்போ அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது உண்மையில டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப வேடாண்டி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ சொன்னான், டேய் ஒன்று அது இல்லை சாப்பிடி, 2த்தையும் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே 5 தான் காமிக்கிறாங்க. போன தடவை பண்ண மட்டுமே காப்பி தரத்துட்டு நம்ம ஹீரோ அதை போட்டு கொண்டுறான். அப்புறம் 2 பேரும் அந்த கொம்பை உடச்சி வச்சுட்டு இந்த கொம்பு ரொம்ப யூஸாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் அந்த கறியை சாப்பிடும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து திரும்பவும் ஏதோ ஒன்று பார்க்குது. அது பார்த்தா ஏதோ ஒரு பவர் மாட்டம் இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்சார்ப்ஷன் அவன் சொல்கிறான். அதாவது ஹீரோ நம்ம போன ஜென்மத்தில் இருந்திருப்பான்ல, அப்போ வந்து அயனு கோல்டு எப்படிப்பட்ட விஷமாகவே இருந்தாலும் சரி அதை சாப்பிட்டா போதும், நம்ம ஹீரோ எதுவாக இருந்தாலும் அதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை நம்ம ஹீரோவால் யூஸ் பண்ண முடியும். அப்படி தான் நிறைய பேர்த்த கொண்டு குதிச்சு வச்சுருக்க மாட்டேன் காமிக்கிறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாட்டம் இருக்கிற பவர்ஸ் வந்து என்ன ஒரு சோகம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்கிட்ட ப்ரீவியஸ் லைஃப்பில் இந்த பவர்ஸ் தான் இப்போ என்கிட்ட இல்லை, ஆனால் இப்போ இந்த பவர்ஸாக இருக்கிறது தான் என் அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே சைடில் நம்ம ஹீரோ கொஞ்சம் பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது. இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா நான் அதிகமான சக்தியோடு இருக்கணும்,
ஏன்னா என்னோட அதிகமான சக்தியோட நிறைய மான்ஸ்டர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அங்கிட்டு இருந்து 6வது நாள் தான் காமிக்கிறாங்க. இது உண்மையிலே சூப்பரான விஷயம் சொல்லும்போது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிற பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் கொம்பு வச்ச முயலோட கறியை சாப்பிட்டீங்களா, அது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, என்னோட பேர் வந்து காப்மி அப்படி சொல்லும்போது வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் கப்ரோ, நீ வந்து உண்மையிலே சூப்பராக இருக்க, நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கு, நீ உண்மையிலே ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படுத்தி பாராட்டிக்கிட்டு இருக்க. அப்போ சைடில் இருக்க காபிச்சியா எப்போ நானும் கேட்கும்போது நீலாம் ஒன்றும் இல்லைப்போ அப்படின்னு சொல்லி ஒக்கப்பட்டி விட்டுறா. அப்படியே நம்ம அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, எப்பா நீ உண்மையிலே சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி அப்போ வேணா நீ எங்களோட நாளைக்கு வேட்டைக்கு போய் நம்ம ஹீரோ கூப்பிட்றான். அப்போ அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு எப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கட்டி பிடிக்கிற பேரில் நம்ம ஹீரோ கீழே விழுக வச்சிடுறா. அப்படியே 7வது நாள் தான் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே வெளியே பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்போ அதனால் வெளியே ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்காங்க, காப்மியோட போகிறதா இந்த வேட்டையை வந்து நாங்கள் நாளைக்கு மாற்றிட்டோம், ஏதாச்சும் வெப்பன் ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்கலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்படியே அங்கிட்டு இருந்து கட் பண்ணி தான் காமிக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவனுக்கான வெப்பனை ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், அதாவது இந்த ஸ்டோரேஜ் ரூமை பார்த்து ஆச்சரியமாக இருப்பான்ல, அது என்னன்னு பார்த்தா நிறைய ஹியூமன்ஸ் வந்து அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ எதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி நடமைன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே சைட்லேருந்து எப்பா நீ இவ்வளோ சீக்கிரம் லெவலாக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசு வந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இவ்வளோ பேர் தான் காப்ஸி, இங்கே இருக்கிற எல்லா காப்ளின்ஸோட இவர் தான் மூத்தவர், அப்படி எனக்கு இப்படி மோசமான பேர் வச்சது இவர் தான் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவர் சொல்கிறார், நீ ரொம்ப சீக்கிரமாக லெவலப் பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ லெவலப் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவரும் தலையில் கை வச்சுட்டு இப்படி தான் அவனை லெவலப் பார்க்கணும்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோவும் தலையில் கை வைக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து லெவல் 86 இருக்கான். அப்போ அவனும் சொல்லாமையா, நீ 100வது லெவல் போயிட்டேன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுவா, நீ 1000 காப்ளின்ஸில் ஒருத்தனாக இருப்ப, ஒரு விசேஷமான காப்ளினாக இருப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனும் போயிட்டு இருக்கும்போது கிராமத்துக்கு போன சின்ன பசங்களாம் திரும்ப வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் வந்து ஹாக் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது வந்து வேட்டையாடிட்டு வரவங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசு வில்லத்தனமாக சிரிக்கிற மட்டும் சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கான். இந்த 8வது நாள் தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனுங்களாம் வேட்டைக்கு போயிருக்கானுங்க. அப்போ நம்ம காப்மியோ வெப்பனை வச்சுட்டு அட்டாக் பண்ணுற ஒரு அனிமலை அது ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான், காப்மி வந்து பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவான், நான் சென்டர் இருந்து அட்டாக் பண்ணுவேன், அப்புறம் காப்கிச்சி வந்து முன்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுங்க பாம்பு இதெல்லாம் போட்டு அடித்து தவச்சிக்கிட்டு இருக்கானுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ நான் காப்மியாக சொல்கிறா, எப்போ நான் இப்போ தான் போய் சாப்பிட்றேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இத்தனை நாள் பழத்தை மட்டுமே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஏதோ மிஷின் மட்டும் பாப்பப் ஆகுது. பார்த்தா அந்த பாம்போட பவர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு வருது. வெனம் ரெசிஸ்டண்ட்டு, அப்புறம் சர்ச்சு, அதுக்கப்புறம் ஈவில் அது மட்டும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு 5 பவர் கிடைக்கிது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே சைடில் இருக்க காபிச்சியோ என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லைங்கிறான். அப்போ அவனும் சொல்கிறான், இந்த தலையை சாப்பிடலாமா கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்லை, இந்த தலையில் வந்து அதிகமான விஷம் இருக்கும், ஸோ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை சாப்பிட்றான். நம்ம ஹீரோ சாப்பிட்டே சொல்கிறான், நான் இப்போ எப்படி இருக்கேங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் நான் இப்போ இங்கே வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். 9 அப்புறம் 10வது நாளில் வந்து நம்ம ஹீரோவும் அவனோட டீம் வந்து எப்பயும் போல தான் நார்மலாக இருந்திருக்காங்க. ஆனால் 11வது நாள் வந்து ஒரு குகைக்குள்ளே போய் வேட்டையாடுவோன்னு போய் பார்த்தா அங்கே நிறைய வவ்வால்களாக இருந்திருக்கு. அது நம்ம ஹீரோ டீம் அட்டாக் பண்ண அவனுங்களாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறானுங்க 90ல். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், காப்பி வேகமாக ஓடு அப்படின்னு சொல்லிட்டு காப்பிச்சி வா சேர்ந்ததை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பியாக அந்த இதை ஷீல்டை வச்சு தடுக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவோ டக்குன்னு அவன் ஈவில் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போ 2 பேர் சேர்ந்து முடிச்சுட்டு அங்கே முடிச்சிட்டானுங்க. அப்போ அந்த வவாலில் வெளியே கொண்டு வச்சுட்டு நம்ம ஹீரோ அவனோட டீமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து திரும்ப அந்த வவால்ஸோட பவர்லாம் வந்துகிட்டு இருக்கு கிடைக்குது. அதில் வந்து அந்த எக்கோ லொக்கேஷன், அதுக்கப்புறம் வெம்பப்பியான்னு நம்ம ஹீரோக்கு ஒரு 3 பவர் கிடைக்குது. இப்படி தான் எனக்கு தினமும் சாப்பிட பவர் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே சைடில் பார்த்தா ஒரு 3 பேர் பசியோடு இருக்கிறானுங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோட இருக்கிறவங்க தான் பசியோட அப்படியே நம்ம ஹீரோ டீம் சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ 12வது நாள் தான் காமிக்கிறானுங்க. அப்போ எல்லா காப்ளின்ஸும் தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் மட்டும் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவோ அவனுக்குள்ளே ஃபுல் டேலண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ காமிக்கிச்சு தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து கனவுல ஐயோ எனக்கு போதும் சாப்பாடு போதும் என்னெல்லாம் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது சொல்லி வளரிக்கிட்டு இருக்கான். அப்போ சைடில் பார்த்தா நம்ம ஹீரோ அவனுக்கு மொத்த பேத்தி அடித்து போட்டு வச்சுருக்கான். என்னப்பா 6 பேர் தான் என்ன அட்டாக் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சைடில் பார்த்தா ஒருத்தர் வந்து செத்துட்டான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கையில் இருக்கிற பாய்சன் வந்து அதிகமாக தாக்கிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒருவேளை நான் பாய்சனை வச்சு கொஞ்சம் அதிகமாக தான் தாக்கிட்டேன்னு அப்படி பச்சை கொண்டு மட்டும் சொல்ல அவனுங்களே ஷாக் ஆகிறானுங்க. சரி நீங்களாம் எப்போ இதை கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். பின்னாடி பார்த்தா நம்ம காப்மி தான் இருக்கா. நம்ம காப்மியும் காண்டாகிட்டு இருக்கா. அவ்வளோதான் அவனுக்கு ஜோலி முடிச்சு போட்டு கழுத்தை போட்டு எரிஞ்சிட்டு
இருக்கா. அவள் நம்ம ஹீரோ சொல்கிறான், அதான் எனக்கு முன்னாடியே விட்டுரு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை தடுத்துட்டு இருக்கான். இப்போ 13வது நாள் தான் காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஆர்க் டீமன் வந்து அவங்க வந்துட்டு இருக்கு. அப்போ அவங்கள நம்ம ஹீரோட டீம் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம காப்பிச்சே போய் அதை அட்டாக் பண்ண போகிறோம். அது நம்ம காப்பிச்சே தள்ளி விட்டுறா. அப்போ நம்ம காப்பியாக வந்துட்டு அதோட கையை உடச்சி விட்டுறா. அப்போ நம்ம காப்பிச்சே டக்குன்னு போயிட்டு அதோட காலை உடச்சி விட்டு அப்போ நம்ம ஹீரோ அது மேலே உட்காந்துட்டு அதை போட்டு கொண்டுறான் அந்த பாய்சனஸ் நீடில் வச்சு கொண்டுட்டு. அதுக்கப்புறம் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோவை யோசிக்கிறேன், நேற்று நடந்தது என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோவுக்கு திரும்ப அந்த ஆர்க் டீமனோட பவர்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அது வந்து லாப்பிட்டே ஆர்க் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் டிடெக்ஷன் அனலைஸ்ன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு 3 பவர் கிடைக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சரி நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது திருப்தியாக சாப்பிட்டீங்க கேட்கும்போது அப்போ அவனுங்களும் சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை சரி மிச்சத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் சொல்லிட்டு அங்கே அவனுக்கு கொகை கொண்டு போய் போட்டுடுறான். எல்லோரும் வந்து சாப்பிட்டுக்கோங்க சொல்லும்போது அப்போ அவனுங்களும் நம்ம ஹீரோ பார்த்து ஆச்சரியமாயிட்டு இதெல்லாம் எங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆமாடா வந்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லும்போது உனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்னோட போன லைஃப்பில் வந்து நான் யாருக்கும் இப்படி இறக்க காமிச்சதே இல்லை, இதுக்கு தான் யாரையும் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அன்றைக்கி நைட்டு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு கனவு மாட்டம் ஏதோ ஒரு கொஸ்டின் மாட்டம் வருது. நம்ம ஹீரோ தூக்க கலக்கத்தில் அந்த டயர்ட்னஸ்லையும் சேர்ந்துக்கிட்டு அந்த இதுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்றான். இப்போ 14வது நாளை தான் காமிக்கிறானுங்க. அப்போ நம்ம ஹீரோவை தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட உடல் அமைப்பு மாறி போய் கிடக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவன் கையில் கிட்ட இருக்க வெப்பனை எடுத்துகிட்டு கண்ணாடி கொண்டு வச்சு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோட போன ஜென்மத்துக்கான முகம் வந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோவை அப்படியே சைடில் கோப்கிச்சியை பார்த்தா அவனும் அதே மாதிரி மாறி இருக்கான். அப்போ நம்ம காப்பியை வந்துட்டு ஏய் நீ காப்கிச்சி தானே, அப்போ நீ தான் கோப்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சைட்லேருந்து பெருசோ ஏப்பா நீங்கள் உண்மையிலே சூப்பர்ப்பா, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வளருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் உண்மையிலே டக்குனே வளர்ந்துட்டீங்க, நீங்கள் பிறந்தீங்கன்னா 1 மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவாவோ அப்படியான்னு கேட்டுட்ருக்கான். அப்போ நம்ம காப்கிச்சியை நம்ம ஹீரோட்ட கேட்குறான், இப்போ நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை சரி அப்போ நான் வேட்டைக்கு போகலாமான்னு கேட்கும்போது இல்லை நான் உன்னோட சண்டை போடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோவும் காப்பிச்சியும் சும்மா மாற்றிக்கிட்டில் சும்மா சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அப்போ நம்ம காப்பிச்சி அட்டாக் நம்ம ஹீரோ ஒரு அடி அடிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோவை டக்குன்னு இந்த வேகம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் காலை வாரி விட்டு அப்படியே ஜெயிச்சிடுறான். அப்போ காப்பிச்சி சொல்கிறான் நீ தான்ப்பா உண்மையிலே ஸ்ட்ராங்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆனால் நம்ம 2 பேத்துல பலசாலி வந்து நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்போ பார்த்தா இதை ஊழையிடுறமோட சத்தம் கேட்கவும் அப்போ நம்ம ஹீரோவோ காப்மி நீ அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கேன்னு தெரியும் சொல்லும்போது அப்படியே கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வில்லு ரெடி பண்ணோம்ல அதை கொண்டு வா சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. இப்போ அப்படியே அங்கிட்டு தான் காமிக்கிறானுங்க. அப்போ பார்த்தா ஒரு ஓனாய் கூட்டமே அந்த முயல் கூட்டத்தை துரத்திட்டு போயிட்டுருக்கு. அதுங்களாம் சுற்றி வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ சைடில் பார்த்தா ஒரு ஆர்க்கு டீமன் இருக்குது. அதுவும் இப்போ அந்த ஓனாய்களை பார்த்துட்டு ஓட அந்த ஓனாயோட லீடர் மாட்டம் இருக்கிறதோ அதை போய் அட்டாக் பண்ணுற மாதிரி சிக்னல் கொடுக்கும். எல்லோரும் போய் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆர்க் டீமனை போட்டு அதை அட்டாக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோவோட டீம் அங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவோ காப்பிக்கு ஒரு சிக்னல் கொடுத்தோடனே நம்ம காப்பியும் அந்த ஓனாயோட லீடர் மாட்டம் இருக்கிறத போட்டு அட்டாக் பண்ணிடுறா. அப்போ நம்ம ஹீரோவும் காப்கிச்சியும் சேர்ந்து அதை போயிட்டு அந்த ஓனாய்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான் நல்ல வேலை நான் முன்னாடியே இது பண்ணது நல்லதாக போச்சு, அந்த அம்புகளில் நான் வந்து விஷத்தை தடவி வச்சிட்டேன். ஸோ அது வந்து லீட்ரு அட்டாக் பண்ணதுனால இதுங்க இப்போ லீட்ரு இல்லாமல் குழம்பி போய் கிடக்கு. ஸோ இது புத்திசாலித்தனமாக செயல்படுறதுக்குள்ளே இதுங்க கதையெல்லாம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் காப்கிச்சியும் சேர்ந்து அதுங்க கதையெல்லாம் முடிக்கிறானுங்க. மொத்தமாக முடிச்சிட்டானுங்க. அப்போ நம்ம எல்லோரும் வந்து ஒன்று கூட அப்போ சைடில் பார்த்தா அந்த லீட்ரு ஓனாயோ வந்துகிட்ருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுறான். அப்போ நம்ம ஹீரோவும் அதை அட்டாக் பண்ணலான்னு போக அதுவும் அட்டாக் பண்ணலாம் ரெடியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா அது வந்து அந்த விஷத்தினால செத்துருச்சு. நம்ம ஹீரோவை கிட்ட போயிட்டு பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோவை சாப்பிடலான்னு போவோம். அதோட கண்ணில் நம்ம ஹீரோவோட ஃபேஸை காமிக்கிறாங்கன்னா அப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா கொஞ்சம் டீமன் மாட்டம் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் அதை சாப்பிட அதோட பவர்ஸ் கிடைக்கிது. அதில் வந்து ஆர்டர் அதுக்கப்புறம் ஹைட்டு ஆர்மர் அதுக்கு ஹைட் ஆர்மர் அதுக்கடுத்து ஒயில் கவுண்ட்டுன்னு ஒரு 3 பவர் கிடைக்கிது. இந்த பேரெலாம் கொஞ்சம் தப்பாக சொன்னால் கூட மன்னிச்சிக்கோங்க, அது கொஞ்சம் உலரு பேரெலாம் வாயில் நுழைய மாட்டேங்குது. ஸோ அப்படியே நம்ம திரும்ப இங்கே கண்டினியூஸாக வந்துடுவோம். அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்துட்ருக்கான் இல்லை ஆர்மி லீடர்ஷிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். அப்படியே அங்கிட்டு சாவடித்த மொத்த ஓனாயும் எங்கள் கூட அங்கே கொகை கொண்டு போய் போட்டுடுறான். அதுங்களும் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் இனிமேல் நீங்களும் இதே மாதிரி தான் வேட்டையாடணும்னு சொல்லும்போது அப்போ அதுங்க அந்த காப்ளின்ஸாக கேட்குது
நாங்கள் எப்படி இவ்வளோ ஓநாய்கள் இது மட்டும்லாம் வேட்டையாட முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை கொஞ்சம் டெரரா ஏன் வேட்டையாட முடியாதான்னு கேட்கும்போது அப்போ அதுங்களாம் நாங்கள் கண்டிப்பாக வேட்டையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களாம் மண்டி போட்டு விழுந்துருது. அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான் சரி ஒழுங்காக வேட்டையாடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஆனால் எங்களுக்கு எப்படி வேட்டையாடணும்னு தெரியாது ப்ளீஸ் சொல்லி கொடுங்க சொல்லும்போது நம்ம ஹீரோவோ சரி சொல்லி தரேன் நீங்களா எந்திரிங்கன்னு சொல்லும்போது அதுங்களாம் கொஞ்சம் ஆச்சரியமாகுது. அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான் நீங்களும் நானும் ஒன்று இது நம்ம பிறந்த மண்ணு ஸோ நம்ம எல்லோரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுங்களாம் எந்திரிச்சு காபுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பேரை கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அதுங்களும் பாராட்டிக்கிட்டு இருக்கு நீ தான் எங்களுக்கு உண்மையிலே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான் நான் இப்போ இதுங்களுக்கு இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ நான் ஸ்ட்ராங்காவேன் அதே நேரத்தில் இவங்களையும் ஸ்ட்ராங்காக்குவேன் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான் இது என்னோடய ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அங்கிட்டு இருந்துட்டு ஒரு 17வது நாள் தான் காமிக்கிறாங்க. நம்ம பார்த்தா நம்ம ஹீரோ அதுங்க எல்லாத்துக்கும் கராத்தே ட்ரைனிங் அதை மட்டும் மாசி ஆச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் ஃபைட்டிங் டெக்னிக்லாம். அப்போ நம்ம ஹீரோவை அப்படியே நடந்து இருக்கான். இவங்களுக்கு நான் 3 நாளாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆனால் இது மட்டுமே பார்த்தாது அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே உள்ளே பார்த்துட்டு ஆச்சரியமாயிடலாம். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்க ஒரு பொண்ணு வளர்ந்து மாட்டான். அப்போ நம்ம ஹீரோவோட பார்த்து ஆச்சரியமாயிட்டு காப்மி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும் திரும்பி பார்க்குறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன நடக்க போது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் காய்ஸ்.